நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மேஜர் மதன் இணைகிறார். மேஜர், இதுல நிச்சயமா சர்வதேச ஆங்கிள் இருக்கத்தானே செய்து சர்வதேச சக்திகள் இதில் பங்களித்திருக்க கூடும் தானே. மேஜர், இதை தாண்டி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்கான விஷுவல்ஸாக வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுடைய தந்தை, அந்த நாட்டுடைய விடுதலைக்கு பாடுபட்ட அந்த நாட்டுடைய தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகள் எல்லாம் உடைக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமும் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நடக்குது. இட்ஸ் அ வெரி கன்சர்னிங் டெவலப்மெண்ட் ஃபார் ரீஜன். இந்தியாவுக்கு குறிப்பாக இதை இந்தியா எப்படி அணுகும் நினைக்கிறீங்க? இதுல ஒரு சர்வதேச சதி இருக்குன்னு கருதுறீங்களா? நிச்சயமா இந்த இடத்துல ஒரு சர்வதேச சக்திகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு ஜனவரி மாசத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜனவரி மாதம் அவங்களுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்துல அமெரிக்காவுடைய தூதர், அதாவது பங்களாதேஷ்க்கு அமெரிக்காவுடைய தூதர், அவங்களுடைய எதிர்கட்சி மற்றும் அவங்களுடைய தடை செய்யப்பட்ட ஒரு மதவாத கட்சி ஒன்று இருந்தது, அவங்களோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துனதை நம்ம பார்த்தோம். அந்த போட்டோஸ் எல்லாம் கூட அன்னைக்கு அந்த தேர்தலில் இப்ப பரபரப்பா வெளியில வந்தது. ஒரு நாட்டோட தேர்தல் நடக்கும்போது இன்னொரு நாட்டோடைய ஒரு அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரி போய் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை சந்திக்கிறது, அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது அப்படின்றது இது வரைக்கும் நீங்க பார்க்காத நிகழ்வா இருக்கும். ஸோ அங்க இருந்தே நம்ம இதை பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது அந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற கருத்து கணிப்பு எல்லாமே வந்துச்சு. அந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த தேர்தல் சரியான முறையில் நடக்கவில்லை, இந்த தேர்தலில் கலவரம் இருந்தது, வன்முறை இருந்தது என்று அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் எழுதினாங்க. அமெரிக்க அரசாங்கம் காஷியஸ்லி வாட்சிங் பங்களாதேஷ் டெமோக்ரஸின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு பின்புலமா நீங்க பாத்தீங்க ஜியோ பொலிட்டிக்கல ஏன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னாடி மேற்குலகம் இருக்கு, குறிப்பாக அமெரிக்கா இருக்குங்கிறதா சொல்றீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமா இப்போ கடந்த 4 வருடமா சீனாவுக்கு எதிராக ஒரு ராணுவ தளம் வேண்டும் அப்படின்னு பங்களாதேஷ ரொம்ப கடுமையா வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஷேக் ஹசீனா அவர்கள் அதை ஒத்துக்கல. எந்த நாட்டு ராணுவத்தையும் நாங்க இங்க அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவுல ஷேக் ஹசீனா இருந்தாங்க. ஒரு நியூவான்ஸ்ட் பொசிஷனை ஷேக் ஹசீனா எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்தியாவா சீனாவா அப்படின்னு வரும்போது இந்தியா சார்பையும், மேற்குலகமாவா சீனாவா அப்படிங்கும்போது மேற்குலகத்துக்கு அனுகூலமாக இல்லாத ஒரு பொசிஷன் எடுத்தாங்க. தட் ஹஸ் லேண்டட் ஹர் இன் திஸ் ட்ரபிள்னு பார்க்கலாம். நிச்சயமா இதோட பேக்ரவுண்டே இதுதான். இது இப்ப நடக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு அவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டிற்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அது மசோதாவா இருக்கட்டும், சில சட்டங்களா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு, இது போன்ற பல விஷயங்களா இருக்கட்டும். பட் இவங்க இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தது அங்க கோட்டா சிஸ்டம், அங்க அதாவது அவங்களுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவருடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று இதை ஆரம்பித்தது. இந்த காட்சிகளை நம்ம பார்த்துதான் ஆகணும். இப்ப அது நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க. இது ஒரு ஐகானிக் இமேஜாக இருக்க போகுது. இப்போ இந்த போராட்டக்காரர்கள், கலவரக்காரர்கள் ஏறி நிற்பது என்பது ஷேக் ஹசீனாவுடைய தந்தையின் சிலை மீது மட்டுமல்ல, வங்கதேசம் என்ற ஒரு தேசம் இன்று பிறந்திருக்கிறது. அது ஒரு தேசமாக இருக்கிறது, பாகிஸ்தானுடைய அங்கமாக இல்லாமல் இருக்கிறது என்றால் இப்ப சிலையில் இருக்கிறாரு ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இவர் தான் காரணம். ஷேக் ஹசீனா மீது இருக்கக்கூடிய கோபத்தை நாட்டுடைய தந்தை மீது காட்டுகிறார்கள் போராட்டக்காரர்கள். There is no Bangladesh without ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் மீது இந்த காட்டப்படக்கூடிய கோபம் அப்படிங்கிறது இது எப்படி இந்த ஒரு பென்டப் ஆங்கருடைய வெளிப்பாடா பார்க்கறதா, இதை ஒரு அன்ஜஸ்டிஃபைடு ஆங்கர்னு பார்க்கறதா, இது ஒரு மாப் சைக்காலஜி என்று பார்க்கறதா? இந்த காட்சிகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ள? இல்ல, நிச்சயமா இது மாப் சைக்காலஜில இப்ப லா அண்ட் ஆர்டர் டோட்டலா பிரேக் ஆயிடுச்சாங்க. ராணுவம் யாரோட கண்ட்ரோல்லையுமே இப்ப அந்த கலவரக்காரர்கள் யாருமே இல்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த மொத்த கலவரத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது 5 லட்சம் பேர். அதுக்கு பின்னாடி 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 தலைவர்கள் கிட்டையும் சலோ டாக்கா என்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கு முற்பட்டார்கள். பட் அவர்கள் பேச மறுத்து விட்டார்கள். இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் பேசிக்கலா கோட்டாவுக்கு எதிராக அங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த கோட்டாவை ரத்து செஞ்சுட்டாங்க, அரசாங்கம் ரத்து செஞ்சாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சது. அதன் பிறகு ஜனநாயகத்தால் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை நீங்க ராஜினாமா செய்யணும், அதுவும் 45 நிமிஷத்துல ராஜினாமா செய்யணும், 1 ஹவர்ல செய்யணும் அப்படின்றது இது ஒரு கிளியர் கட்டா வெளிநாட்டு சக்திகள் இருக்கு அப்படின்றது உள்நாட்டுல ஒரு வருத்தம் இருக்கு, அந்த கோபம் இருக்கு, அதுல தூண்டி விடலாம் வெளிநாட்டு சக்திகள். பட் அங்க இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. அது ஒரு பென்டப் ஆங்கரோட வெளிப்பாடுனால தானே இந்த ப்ரொடெஸ்ட் சஸ்டெயின் ஆயிருக்கு. வெளிநாட்டுல இருந்து தூண்டி விட்டாலும் கூட அது தொடர்ந்து இருக்கு. There was merit to the protest நம்ம பார்க்கணும் தானே. இல்ல, மெரிட் டு தி ப்ரொடெஸ்ட்ன்றதை விட இவங்க ப்ரொடெஸ்டை எப்படி ஹேண்டில் பண்ண விதம்னு நம்ம பார்க்கணும். இவங்க ப்ரொடெஸ்டை ரொம்ப தவறா ஹேண்டில் பண்ணிட்டாங்க.
பிரதமர் நேரடியா மக்கள்கிட்ட பேசியிருக்கணும், இல்ல பிரதமர் இறங்கி ஒரு படி கீழே இறங்கி வந்து அவங்களோட என்கேஜ் பண்ணிருக்கணும். பிரதமர் இதை முழுவதும் காவல்துறை கிட்ட ஃபர்ஸ்ட் நடந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை முழுவதும் கண்ட்ரோல் எடுத்து அதை கட்டுப்படுத்தணும். காவல்துறை எப்படி தடியடி நடத்துவாங்க, என்ன மாதிரியான அத்துமீறல்கள் நடக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம நாட்டிலேயே. அதன் பிறகு ராணுவத்தை அவங்க அதிகமா நம்பி ராணுவம் இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க. இன்னைக்குமே நீங்க அவங்களுடைய போராட்டக்காரர்கள் அப்படின்றது 5 லட்சம் பேர். அந்த நாட்டோட மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா இது ஒரு சதவீதமே கிடையாது. சோ இது ஒரு வன்முறையாளர்கள் போராட்டம் மாபுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இது வந்து போயிருக்கு. இந்த ஐகானிக் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறது அப்படின்றது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டை காப்பாத்தினதே அவர்தான். இன்கேஸ் அவர் இல்லாம இருந்திருந்து இது கிழக்கு பாகிஸ்தானா இருந்திருந்ததுன்னா இந்த நாடு இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்திருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். இரண்டாம் தர குடிமக்களா தொடர்ந்து இருப்பாங்க, அதோட மோசமா போயிருக்கும். அந்த வறுமையில இருந்து மீட்டெடுத்து இந்த நாடு வளர்ச்சி பாதைக்கு வந்து இந்தியாவை விட தனிநபர் வருமானத்துல அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு வளர்ந்திருக்கின்ற போது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் போட்ட அந்த அடித்தளம் தானே தவிர இந்த நாடு மதவாதம் இல்லாம ஒரு மதத்தை சார்ந்து இல்லாம இது ஒரு செக்குலர் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னு அவர் உருவாக்குற அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த நாட்டை காப்பாத்தி வளர்ச்சி பாதை கொண்டு வந்திருக்கு. பட் இந்த போராட்டத்தின் மூலியமா இவங்க திரும்ப பழைய நிலைமைக்கே போறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான இது. ரெண்டாவது இதுல இன்னொரு ஒரு ஆங்கிளுமே இருக்கு. அது இன்னொரு ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 1.3 கோடி இந்துக்கள் அங்க இருக்கிறாங்க. இது எங்கேயாவது நாளைக்கு மத பிரச்சனையா மாறிப்பட்டு, ஏன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு யாருடைய கண்ட்ரோல்லையுமே இல்ல, இது எங்கேயாவது அந்த மாதிரி இந்த காட்சியை விவரிக்கலாம். இப்ப போராட்டக்காரர்கள் அமர்ந்து ஜாலியா இருப்பது ஷேக் ஹசீனா பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தை ஒரு டேஜாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நமக்கு கொண்டு வருது. இலங்கையில இதே போன்ற காட்சிகளை தான் பார்த்தோம். ஷேக் ஹசீனாவுடைய அறையில, அவருடைய படுக்க அறையில போராட்டக்காரர்கள் அமர்ந்து கொக்கரிக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இப்ப நாம் திரையில பார்ப்பது வங்கதேச பிரதமருடைய அதிகாரப்பூர்வமான இல்லம். அங்க பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இதுதான் ஷேக் ஹசீனாவுடைய வங்கதேச பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம். கோனோ பாபன் என்பது இந்த இல்லத்துடைய பெயர். சோ அங்க சிவில் அன்ரெஸ்ட், லா அண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் மஷினரி முற்றிலுமாக உருக்குலைந்திருக்கிறது என்பதற்கு இந்த காட்சி சான்று. இதே காட்சியைத்தான் நம்ம இலங்கையில சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம். கோத்தபாய அரசு விழுந்து போனது, அங்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக. அதற்கு பிறகு போராட்டக்காரர்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள். பிரதமருடைய அதிபருடைய இல்லத்துக்கெல்லாம் சென்று இதே போன்று கொக்கரித்தார்கள். அதே டெக்ஸ்ட் புக் டிசைனை நம்ம பார்க்கின்றோம் வங்கதேசத்துடைய பிரதமர் இல்லத்துல. அதை கைப்பற்றி போராட்டக்காரர்கள் அடித்து உடைத்து துவம்சம் செய்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகளை எல்லாம். மேஜர், இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இட்ஸ் அ வெரி கன்சர்னிங் சிச்சுவேஷன் ஃபார் இந்தியா. இன்னைக்கு ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம தஞ்சம் கொடுக்கல, இந்தியாவை ஒரு டிரான்சிட் போர்ட்டாக பயன்படுத்துறதுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துருக்கோம். என்றால் அங்கே ஒரு ஆல்டர்னேட்டிவாக உருவாகக்கூடிய அரசுடைய ஈக்குவேஷனை பாதிக்கும் அப்படின்னு. இதை இந்தியா எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கேனாட் கெட் அ பெட்டர் கவர்மெண்ட் தேன் ஷேக் ஹசீனாஸ் கவர்மெண்ட் இன் பங்களாதேஷ். ஆல்டர்னேட்டிவா எது வந்தாலுமே கூட அது நமக்கு சவாலாக தானே இருக்கும். நிச்சயமா இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய நம்ம அண்டை நாடுகள்ல எல்லா நாடுகள்லயுமே இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நேபாளிலயும் இப்ப ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்த்தோம், மாலத்தீவுலயும் ஒரு ஆட்சி மாற்றத்தை பாக்குறோம். பாகிஸ்தான் ரொம்ப அன்ஸ்டபிளைஸ்டா இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஸ்திரமான நாடு அப்படின்னா நம்மளோட அண்டை நாடுன்னு சொன்னா பங்களாதேஷ் தான். அந்த இடத்துல இந்த மாதிரியான என்ன மாதிரி அதிபர் வர போறாருன்னு தெரியல. ஆமா, தெரியாது. அங்க இருக்கக்கூடிய இதுல ஏற்கனவே பல உளவுத்துறைகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கு வந்து இப்போ தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது ஷார்ட் டேர்மா இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இன்கேஸ் இந்த போராட்டம் வலுத்து எங்கேயாவது இந்துக்களுக்கு எதிரான ஒரு இதுவா போகும்போது எத்தனை லட்சம் அகதிகள் அங்க இருந்து வருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1971 அப்புறம் நம்ம நாட்டுல வந்து 20-30 லட்சம் அகதிகள் உள்ள வந்ததுன்றது ஒரு நிகழாத ஒரு நிகழ்வு. ஒரு 50 வருடம் ஆயிடுச்சு. இப்ப அந்த இதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கிறோமா? கவர்மெண்ட் மெஷினரி ரெடியா இருக்குதா? அரசு எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பார்டர் ஓபன், இது ரொம்ப ஒரு போரஸ் பார்டர். இந்த பாகிஸ்தான் சைடு இருக்க மாதிரி நமக்கு வேலியோ ஃபென்ஸோ எதுவுமே கிடையாது. இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில இப்போ இந்த போராட்டம் கட்டுக்குள்ள சரி அவங்க நினைச்சதை அப்ஜெக்டிவா அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதன் பிறகு இவங்க கலைஞ்சு போறாங்களா, இல்ல இந்த போராட்டம் ராணுவத்துக்கு எதிராக நாளைக்கு போகுதா, இல்ல அவங்க நினைக்கக்கூடிய அந்த பிஎன்பி கவர்மெண்ட்டை உள்ள கொண்டு வராங்களா? பிஎன்பி கவர்மெண்ட் நாளைக்கு வந்துச்சு, எதிர்கட்சிகள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு, மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு கட்சி கூட்டணியோட நாளைக்கு ஆட்சிக்கு அமர்ந்தாங்கன்னா
நாளைக்கு இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ரொம்பவுமே ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடத்துலதான் இப்ப இந்தியா இருக்கு. ஏன்னா நம்ம நேரடியாவும் தலையிட முடியாது. நம்மளுடைய ராணுவத்தையோ நம்மளுடைய காவல்துறையோ இங்க நம்ம அனுப்ப முடியாது. அது இன்னொரு நாட்டுடைய பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனை இலங்கையில வந்த போது நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான ஒரு ரெப்ரிகேஷன் ஜியோ பொலிட்டிக்கலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாளைக்கு இந்த பிரச்சனை வேற உருவம் எடுத்தது என்றால், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது, நாளையோட போராட்டக்காரர்கள் கலந்து போய்விட்டார்கள், இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நடந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இது ஒரு இந்தியர்களுக்கு எதிராக அப்படின்ற ஐடென்டிபிகேஷன்லயோ இல்ல இந்துக்களுக்கு எதிரான அப்படின்ற ஐடென்டிபிகேஷன்லயோ போகும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்படுத்தும். இங்க உள்ள வரக்கூடிய அகதிகள் மூலியமாவும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நிச்சயமா ஒரு கன்சர்னிங் டெவலப்மெண்ட் தான் இந்தியாவுக்கும் சரி இந்த பிராந்தியத்துக்கும் சரி. அடுத்து என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் மேஜர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.